நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக, மனித குலத்துக்கே ஒரு மாணிக்கமாக வந்துதித்த எமது உயிரிலும் பெரிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வலிமார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிந்தருள்வானார். புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இஅ்திகாஃப் நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாகவே தவிர்த்து நடக்குமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்களை சிறந்த நாட்களாக, இதே போன்று சில மாதங்களை சிறப்பான மாதங்களாக, இதே போன்றுதான் சில இடங்களை சிறப்பான இடங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். நாட்களுக்கெல்லாம் செய்யுதுல் ஐயாம், அத்துணை நாட்களுக்கும் தலைமைத்துவம் பெறக்கூடிய ஒரு நாளாக ஜுமாவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. மாதங்கள் எல்லாம் ரமதானுடைய மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம், அந்த காபத்துல்லா அமைந்திருக்கும் அந்த பூமியாக இருக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்திலே வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் அந்த காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தி வுதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் அந்த காபத்துல்லா என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றார். லல்லதி பிபக்கா, அது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். முபாரக்கா, அந்த ஆலயம் அது பரக்கத் செய்யப்பட்ட இடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. வஹுதல் லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஃபீஹ ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஏராளமான அத்தாட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிறிஸ்துக்கு பின் 571வது ஆண்டு அப்ரஹா மன்னன் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்தை ஒழிக்க வேண்டும், அதை இடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பெரும் ஒரு யானை பட்டாளத்தோடு அவன் வந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெரிய யானை பட்டாளத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தியது சிறிய குருவிகள், சிறிய பறவைகள். அவைகளுடைய சொண்டுகளிலும் அவைகளுடைய கால்களிலும்
நெருப்பு கற்களை கொண்டு வந்து அந்த யானை பட்டாளத்தின் மீது போட்டு அந்த யானை பட்டாளத்தையே துரத்தி இருக்கின்றார். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆலயத்தை அல்லாஹ் பாதுகாத்தார். இதை போன்றுதான் உலகத்திலே எத்துணை தலைவர்கள், எத்துணை மன்னர்கள், கோடான கோடிபதிகள் உலகத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு பிரபல்யமான ஒரு இடத்தை அமைக்கத்தான் செய்திருக்கிறார். அது எந்த நாட்டிலாக இருந்தாலும் சரிதான், அவைகளை பார்வையிடுவதற்கு மக்கள் ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் செல்வார்கள். ஒரு தடவையின் பின்னால் அது எனக்கு அழித்து விட்டது, சலிப்பு தட்டி விட்டது என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லா இருக்கிறதே, அதனை எத்துணை தடவைகள் ஒரு மனிதன் சென்று வந்தாலும் கூட இன்னும் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்தை மௌத்துக்கு முன்னால் என்னுடைய கண்களால் பார்த்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று மனிதன் ஏங்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவிலே ஏராளமான அவனுடைய அற்புதங்களை வைத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் ஜம்சம் தண்ணீர். உண்மையிலே நாங்கள் அந்த கிணற்றை பார்த்தோம் என்று சொன்னாலும் சிறிய ஒரு சுற்றளவு பரப்பளவுள்ள ஒரு கிணறாக இருந்து கொண்டிருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீரில் இருந்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வரும்போது அவர்களுடைய நாடுகளுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மக்கா மதீனாவுடைய ஹரத்துக்காக எத்தனையோ பௌசர் தண்ணீர்கள் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் கியாம நாள் வரைக்கும் அதனுடைய தண்ணீரை வற்றாத ஊற்றாக ஒரு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்லி மாஉ ஸம்ஸம். இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீர்களில் மிகச்சிறந்த தண்ணீர் தான் இந்த ஜம்சம் தண்ணீர் என்று சொன்னார்கள். மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு. இந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கின்றதே, ஒரு மனிதன் எதற்காக வேண்டி குடிக்கின்றானோ அவனுடைய அந்த தேவையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுவார். ஒருவன் பசிக்காக அந்த தண்ணீரை குடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பசியை போக்குவார். ஒருவன் தாகத்துக்காக அந்த தண்ணீரை குடித்தால் அவனுடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பார். ஒருவன் நோய்க்காக, தன்னுடைய நோய் லேசாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த தண்ணீரை குடித்தால் அல்லாஹ் அவனுடைய நோயை, அவனுக்கு நோயிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான். இவ்வளவு பெரும் அற்புதம் நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமிக்க ஆலயத்திலே இன்னும் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். அங்கு இருக்கக்கூடிய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது மகாமு இப்ராஹீம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நின்று கட்டின அந்த கல் மகாமு இப்ராஹீம் என்ற இடம். அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்தை ஹஜ்ரத் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். என்ன ஆச்சரியம்! காபத்துல்லாவுடைய கட்டிடம் உயர்ந்து கொண்டே சென்றது. காபத்துல்லாவுடைய இந்த கட்டிடம் உயர உயர இந்த கல்லும் தன்னை உயர்த்தி கொண்டே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் கீழே இறங்கும் போது அந்த கல் தன்னகத்தே ஹஜ்ரத் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 கால்களையும் பதித்து வைத்திருக்கிறது. இது ஒரு அத்தாட்சியாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஹஜரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் இந்த காபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து உன்னுடைய ஆலயத்தை, இந்த புனிதமான சேவையை முடித்து விட்டோம், காபத்துல்லாவை கட்டி விட்டோம், எங்களிடமிருந்து நீ இதனை கபூல் செய்து கொள்வாயாக என்று எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்று தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ இறைந்தினார். அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார். இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்காக என்று அந்த ஆலயத்தை கட்டினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே, அல்லாஹ் இந்த காபாவை உன்னுடைய ஆலயத்தை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் அதனை கபூல் செய்து கொண்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ஹஜரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் மனிதர்களை ஹஜ்ஜுக்காக இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்துக்கு முழு உலகத்திலிருந்தும் மக்கள் அணிதிரண்டு வர வேண்டும், நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறின போதோ ஹஜரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்திலே என்னுடைய அழைப்பை யாரு தான் உலகத்திலே கேட்பார்கள் என்று கூறின நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அழைப்பை நாங்கள் கேட்க வைப்போம். ஆலமுல் அர்வாஹிலே யார் யாருடைய ஆத்மாக்கள் எல்லாம் அந்த உயிர்கள் ஹஜரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அந்த அழைப்புக்கு அது கேட்டதோ அவைகள் எல்லாம் ஹஜ் செய்யும் என்று வரலாறு பதிந்திருக்கிறது. அல்லாஹ் உயிர்களாக இருந்தவர்களுக்கு அதை கேட்க வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றினால் இதற்கு அல்லாஹ் என்ன நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு, பாவம் இல்லாத ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்குரிய கூலி இந்த சொர்க்கலோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதாக கூறினார்கள். என்றால் ஒரு ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் வைத்திருக்கும் கூலி சொர்க்கலோகமாக இருக்கிறது. சொர்க்கலோகம் தங்கத்தினால், வெள்ளியினால், முத்தினால், மாணிக்கத்தினால், வைடூரியத்தினால், வாசனை நிறைந்த கஸ்தூரியினால் முத்து முத்தாக குலுங்கிக் கொண்டிருக்கும் இந்த சொர்க்கலோகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஹாஜிக்கு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்தை கிரயமாக கொடுக்கின்றார். மேலும் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத் உம்மு. யார் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றினாரோ அந்த ஹஜ்ஜிலே பாவங்கள் நடைபெறாமல், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத மோசமான வார்த்தைகள் எதுவும் பேசிவிடாமல் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகின்றாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று அத்துணை பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே வீடு திரும்புகிறார் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று அந்த மனிதன் வீடு திரும்புகின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யுக்ஃபரு லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். ஒரு ஹாஜியுடைய அந்தஸ்தை சொன்னார்கள். அந்த ஹாஜிக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த ஹாஜி யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அத்துணை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவர்களை சந்தித்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக துஆ கேட்டுக்கொள்ளுமாறு சொல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு ஒரு ஷரப்பை அல்லாஹ் ஒரு ஹாஜிக்கு கொடுக்கின்றார்.
அந்த ஹாஜி அவர் துஆ செய்தால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். அவர் யார் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யார் யாருக்காக வேண்டி அவர் பரிந்துரைப்பாரோ அவருடைய பரிந்துரைத்தல் கூட ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஒரு போதும் அவர் ஏழையாக மாட்டார். மா அமர ஹாஜுன் கத், ஒரு ஹாஜி அவர் ஏழையாக மாட்டார் என்பதாக கூறினார்கள். எப்பொழுது இவர் தல்பியா சொல்லுவாரோ, அவர் தல்பியா சொல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு வலது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்கள், மண், இதே போன்று அத்துணையும் பூமியில கீழே வரைக்கும் தல்பியா சொல்கின்றன. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லும் போதோ இந்த பூமிக்கு கீழால் வலது இடது இவருடைய அத்துணை புறங்களிலும் அத்துணையும் தல்பியா முழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். மேலும் ஒரு தடவை சொன்னார்கள், அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கந்நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை போன்றுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்யறதும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு 70 மடங்கு இரட்டிப்பாக்கி அல்லாஹ் அவர்களுடைய பணத்தை அல்லாஹ் கொடுப்பார். ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய இந்த பணத்தையும் 70 மடங்கு இரட்டிப்பாக்கி அல்லாஹ் பரக்கத்துள்ளதாக வாழ்க்கையிலே இந்த ஹாஜி அனுபவிப்பதற்கு அல்லாஹ் அந்த பணங்களை கொடுத்து தான் அவருக்கு மரணிக்க வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துஹு ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் பிமிஅத்தி அல்ஃபி ஸலாத், அந்த புனிதமான கஅபத்துல்லாஹ்விலே தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகைகள், ஏனைய இடங்களில் 1,00,000 தொழுகைகள் தொழுத நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் என்றால், ஒரு ஹஜ்ஜிக்காக சென்ற மனிதர் எத்துணை தொழுகைகளை அங்கே தொழுகின்றார், எத்துணை லட்சம் கோடி கோடி நன்மைகளை அவர் அடைந்து கொள்கிறார் என்பதைத்தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்லே பதிவான ஒரு ஹதீஸ், ஹஜரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய முபாரக்கான கையை நீட்டுங்கள், உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த புனிதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கையை நீட்டியதுதான் தாமதம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கரத்தை இழுத்துக் கொண்டார். உடனே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அம்ர், ஏன் நீங்கள் என்னுடைய கரத்தை நீட்டும் போது உங்களுடைய கரத்தை பின்னுக்கு இழுத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர் சொன்னார், பிஷரத்தின், ஒரு நிபந்தனையோடு தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா, அந்த நிபந்தனை என்ன என்று கேட்ட நேரத்திலே, ஐயுக்பரலி, அல்லாஹ்வுடைய நபியை இந்த புனிதமான மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அத்துணை பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அமா அலிம்த யா அம்ர், அம்ரே, உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லா, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதற்கு முன்னால் இருந்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று சொல்லிவிட்டு, வன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லா, ஹிஜ்ரத்துடைய அமல் இருக்கின்றது, எதுவும் அதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. வன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லா, இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறதே அம்ரே,
இதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார். எனவே தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய இந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுவார்களோ, தௌபாவோடு தன்னுடைய வாழ்க்கையிலே இதன் பின்னால் மௌத்து வரைக்கும் எந்த ஒரு பாவத்தையும் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய இறுதியான இந்த ஹஜ்ஜுடைய கடமையை யார் நிறைவேற்றுவார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த ஹஜ்ஜை தௌபாவாக அவர் அமைத்துக் கொண்டால் அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹரஜ ஹாஜ்ஜன் ஃபமாத குதிப லஹு அஜ்ருல் ஹாஜ்ஜி இலா யௌமில் கியாமா. ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக ஒரு மனிதன் செல்கின்றார். அவருடைய இந்த பயணத்திலே அவருக்கு மௌத்து வந்துவிட்டால் கியாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் அந்த மனிதனுக்காக வேண்டி எழுதுகிறான் என்று கூறினார். ஹஜ்ஜுக்காக செல்கின்றார். அந்த பயணத்திலே அவருக்கு மௌத்து வந்து விட்டால் கியாம பரியந்தம் வரைக்கும் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுக்கின்றார். மேலும் சொன்னார்கள், மன் மாத ஃபீ அஹதில் ஹரமைனி, இந்த ரெண்டு ஹரம் மக்கா மதீனாவுடைய இந்த ரெண்டு ஹரம்ல யாருக்கு மௌத்து வருமோ, லம் யுஹாசப், கியாமத்துடைய நாளையிலே அவரை விசாரணை செய்வதற்காக நிறுத்தாட்டப்பட மாட்டார் என்று கூறிவிட்டு பஅஸஹுல்லாஹு மினல் ஆமினீன யௌமல் கியாமா, மனிதர்கள் எல்லாம் சஞ்சலத்திலும் பிரச்சனையிலும் கவலையிலும் என்ன நடக்குமோ என்று அந்த சந்தர்ப்பத்திலே கியாமத்துடைய நாளையில் அவர்கள் திக்கு திளைத்து கொண்டிருக்கும் போதோ இவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக மன ஓர்மை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள், மனிஸ்ததா ஐயமுத பில் மதீனதி ஃபல்யமுத் பிஹா, யாருக்கு மதீனா முனவ்வராவிலே மரணிக்க முடியுமோ அவர்கள் அந்த மதீனா முனவ்வராவிலே மரணித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூது பிஹா, மதீனாவிலே மௌத்தானவர்களுக்காக நான் ஷஃபாத் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினதாலே தான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார், அல்லாஹ் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி பிபலதி ரசூலிக், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையிலே மௌத்தை தருவாயா, அதுவும் உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூமி மதீனாவிலே எனக்கு மௌத்து வர வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், துஆ செய்து கொண்டிருந்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி பஅத மௌத்தி கான கமன் ஸாரனி ஃபீ ஹயாத்தி, யார் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நான் மௌத்தானதன் பின்னால் என்னை சந்திப்பதற்காக அந்த ரௌபாவுக்கு வருவார்களோ அவர் உலகத்திலே நான் ஹயாத்தோடு இருக்கும் போது என்னை சந்தித்தவர் போன்றாவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். மேலும் சொன்னார்கள், மன் ஸாரனி கான ஃபீ ஜிவாரி யௌமல் கியாமா, நான் மௌத்தானதன் பின்னால் யார் என்னை வந்து சந்திப்பார்களோ அவர்கள் மறுமை நாளையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ரௌலாவிலே சென்று நாங்கள் குடும்பமாக நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் உரைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் நசீபாக்குகிறார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்துணை சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கும் போதோ இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய வணக்கம் அது கடமையாக்கப்பட்ட நிலைமையில யார் இன்னமும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ, பொடுவோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் பண வசதியை தந்திருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்திலே சென்று அந்த ஹஜ்ஜை என்னுடைய கண்கொள்ளா காட்சியை என்னுடைய கண்களினால் பார்ப்பேனே என்று எத்தனையோ ஏழை எளிய மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் போது எனக்கும் அந்த காபத்துல்லாவை பார்ப்பதற்கு ஒரு தடவையாவது அந்த உம்ராவிலே கூட சென்று பார்க்கும் பாக்கியம் இல்லையா என்று மக்கள் எல்லாம் ஏங்கி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் யாருக்கெல்லாம் பண வசதிகளை கொடுத்தும் இன்னும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ, தகுந்த காரணங்கள் இன்றி, நோயின்றி, இது போன்ற கடுமையான இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் இல்லாமல் இன்னும் ஹஜ்ஜை பிற்போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நிலைமையிலே அவர்களுக்கு மௌத்து வந்தால் எந்த நிலைமையிலே மறுமையிலே கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த முகத்தோடு அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத வலம் யஹுஜ்ஜ, யாரு ஹஜ் கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜுக்குரிய தகுந்த காரணம் இல்லாமல் மௌத்தாகின்றாரோ, ஃபல்யமுத் இன்ஷாஅ யஹூதியன் வ இன்ஷாஅ நஸ்ரானியன், இந்த உம்மத்தில் இருந்தாலும் சரிதான், அவன் மௌத்தாகும் போதோ ஹஜ் செய்வதற்கு கடமையாக இருந்து அந்த ஹஜ்ஜை செய்யாமல் பொடுவோக்கு செய்து கொண்டோ உண்மையான காரணங்கள் எதுவும் இல்லாமல் தள்ளி போட்டு கொண்டிருக்கக்கூடியவர் மரணித்து விட்டால் அவர் ஒரு யஹூதியாக அல்லது அவனுக்கு விருப்பம் என்றால் ஒரு நஸ்ரானியாக மௌத்தாகட்டு என்று ஈருலக தலைவர் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவெல்லாம் பாசம் வைத்தவர்கள், இந்த உம்மத்தோடு எவ்வளவு இரக்கமாக பாசமாக நடந்த எங்களுடைய கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்றால் உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து வரைக்கும் இந்த உம்மத்துடைய கவலையோடு இருந்து விட்டு மௌத்தானார்கள் அல்லவா. மௌத்துடைய நேரத்திலும் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்ற உம்மத்தினர்களே, என்னுடைய உம்மத்தினர்களே என்று ஏங்கி துடிதுடித்து இந்த உலகத்திலிருந்து மரணித்தார்கள் அல்லவா. நாளை மஹ்ஷரிலே கயாமத்துடைய நாளையில் அத்துணை மலக்கு அத்துணை நபிமார்களும் கூட அவர்கள் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மா, என்னை அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்ற உம்மத்தினர்களே என்னுடைய உம்மத்தினர்களே என்று எங்களை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஹஜ் கடமையாக இருந்தும் இந்த ஹஜ்ஜுக்குரிய அத்துணை ஏற்பாடுகள் தன்னிடம் இருந்தும் பண வசதிகள் இருந்தும் ஹஜ்ஜை பிற்போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் மௌத்து வரும் என்றால் அவன் ஒரு யஹூதியாக ஒரு நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் பண வசதிகளை தந்திருக்கிறானோ பெரும் ஒரு பாக்கியமாக கருதுங்கள். எதையும் காரணம் காட்டிவிடாமல் அவசரமாக துரிதமாக மனிதனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று தெரியாது. இன்று இருக்கும் சுகம் நாளை கிடையாது, இன்று இருக்கும் பணம் நாளை கிடையாது. இன்று எங்களுடைய அரசாங்கத்தில் இவ்வளவு பேர் தான் போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது துரிதப்படுத்தி நாம் அவசரமாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அதனை நிறைவேற்றுவதற்கு அத்துணை பேரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய
குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்துக் கொள்வாயாக. குறிப்பாக எங்களோட தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் சுகீனமாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் மரணித்து கபருடைய மண்ணறை வாழ்க்கை அடைந்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபரை நீ ஒளிமயமாக்குவாயா, சொர்க்கத்துடைய பூங்கவனமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எங்கட மூத்தாகின தாய் தந்தையர்கள் காரணமாக இருந்தாங்க யா அல்லாஹ் அவங்களோட கபரை நீ ஒளிமயமாக சொர்க்கமாக ஆக்கி கொடுப்பாயா. குறிப்பாக முஸ்லிம்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடுப்பாயா. காசா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் அவனுடைய உதவியை நேரடியாக எப்படி பத்ரில் நீ உதவி செய்தாய் இது போன்ற உதவியை செய்வாயா. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கு மத்தியில சாந்திய சமாதானத்தை உண்டு பண்ணுவாயா. கிருபையாளருக்கெல்லாம் இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பண வசதியை கொடுத்திருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. இன்னும் ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் உண்ட பைத்துல்லாவ காபத்துல்லாவ ஒரு தடவையாவது மௌத்துக்கு முன்னால பார்த்து விட்டு மௌத்தாகணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவங்களுக்கு நீ உம்ராவுடைய ஒரு பாக்கியத்தையாவது கொடுத்தார். முழு உலகத்திலும் யா அல்லாஹ் இதை கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை கொண்டு முழு உலகத்திலும் சாந்திய சமாதானத்தை நீ உண்டாக்குவாயா. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.